ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொடினாவே ஆந்திர பருப்பு பொடி தாங்க ரொம்ப ஃபேமஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு துவரம்பருப்பு 100 கிராம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு 100 கிராம் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். 50 கிராம் கடலைப்பருப்பு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது ஒரு 50 கிராம் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரக மிளகு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். காரத்துக்கு ஏற்றளவு நம்ம வரமிளகாய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 3 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டு நல்லா அதையும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும், ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா சுடு சாதத்தோடு 1 ஸ்பூன் பருப்பு பொடியும் 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.